வணக்கம் நாசி. அதாவது டெல்லி முதல்வர் ரேகா குப்தா அவருடைய இல்லத்திலேயே பொதுமக்களில் ஒருவரால் தாக்கப்பட்ட சம்பவமானது ஒரு சலசலப்பினை ஏற்படுத்தியிருக்கின்றது. தலைநகர் டெல்லியில் ஒரு சலசலப்பினை ஏற்படுத்தியிருக்கின்றது. இந்த சம்பவத்திற்கு பாதுகாப்பு குறைபாடா அல்லது பாதுகாப்பை மீறி இந்த சம்பவம் நடைபெற்றதா என்பது தொடர்பாக விசாரணையானது நடைபெற்று வருகின்றது. முதலமைச்சர் ரேகா குப்தாவை பொறுத்தவரையில் அவருடைய இல்லத்தில் தான் அந்த பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்து கொண்டிருந்திருக்கின்றார். அந்த சமயத்தில் தான் அவருடைய இல்லமானது அந்த சிவில் லைன்ஸில் உள்ளது. அந்த இல்லத்தில் தான் புகார் அளிக்க வந்தவராக காட்டிக்கொண்ட ஒரு 35 வயதுடைய ஒரு நபர் முதலமைச்சர் ரேகா குப்தாவிடம் ஏதோ ஒரு பேப்பரை கொடுக்க முற்பட்டதாக தகவலானது தெரிவிக்கப்படுகின்றது. அவர் கொடுக்க முற்பட்டு விட்டு திடீரென அவர் முதலமைச்சர் ரேகா குப்தாவுடைய கையை பிடித்து இழுத்ததாகவும் தலைமுடியை பிடித்து இழுத்ததாகவும் கூறப்படுகின்றது. அது மட்டுமில்லாமல் சத்தமிட்டதாகவும் தகவலானது தெரிவிக்கப்படுகின்றது. அதுபோன்று அவரை முதலமைச்சர் ரேகா குப்தாவுடைய கையை இழுத்து அவரை தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு முயற்சியில் அவர் ஈடுபட்டதாக தெரிகின்றது. இதை உடனடியாக அங்கிருந்த காவல்துறையினர் அந்த நபரை சுற்றி வளைத்து பிடித்து அவர் தற்பொழுது காவலில் இருக்கின்றார். இந்த சம்பவத்தின் பொழுது முதலமைச்சர் ரேகா குப்தாவிற்கு லேசான காயங்கள் ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்பாக அவருக்கு சிகிச்சை அளிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சம்பவமானது கண்டிப்பாக ஒரு பரபரப்பான ஒரு சூழலை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஏனென்றால் அந்த முதலமைச்சர் வீட்டிற்குள் பொதுமக்கள் தான் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த வந்த நபர் ஏற்கனவே திட்டமிட்டிருந்தாரா இது போன்ற ஒரு சம்பவத்தை நாம் ஈடுபட வேண்டும் என்பதை அவர் முன்கூட்டியே திட்டமிட்டே உள்ளே வந்திருக்கின்றாரா அல்லது உள்ளே வந்து அவர் தன்னுடைய குறைகளை தெரிவிக்கும் பொழுது அதில் ஏதாவது குறைகள் இருந்தது காரணத்தினால் உணர்ச்சி வசப்பட்டு அந்த சமயத்தில் அந்த தாக்குதலை நடத்தினாரா என்பது இந்த விசாரணைக்கு பின்னர்தான் தெரிய வரும். அந்த நபரை சுற்றி மேலும் பலரும் இருந்ததாக பொதுமக்கள் அங்கு இருந்திருக்கின்றார்கள். அந்த நபரையும் சுற்றி பொதுமக்கள் இருந்ததாக தெரிகின்றது. எனவே அவர்கள் ஒரு குழுவாக வந்தார்களா அல்லது இந்த நபர் மட்டும் தனியாக வந்து தாக்குதல் நடத்தினாரா? இந்த நபர் பொதுமக்களில் ஒருவர் தானா அல்லது கட்சி பின்னணியுடைய யாராவது இது போன்று வந்து தாக்குதல் நடத்தியிருக்கின்றார்களா என்பது பல கேள்விகளை எழுப்பியிருக்கின்றது. இந்த சம்பவமானது அங்கு பாதுகாப்பு குறைபாடு இருந்ததா அல்லது அந்த பாதுகாப்பை மீறி அவர் அந்த சம்பவத்தில் ஈடுபட்டு அந்த தாக்குதலை நடத்தினாரா என்பதும் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது. அவருடைய கையில் ஒரு பேக் இருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஆனால் ஆயுதங்கள் எதுவும் இருந்ததாக தகவல் இல்லை. ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடத்த வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தில் அவர் வந்தாரா என்பது தெரியாது. இதுவரையில் விசாரணைக்கு பின்னர்தான் தெரிய வரும். தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தா அவருடைய இல்லத்தில் பொதுமக்களுடைய குறைகளை கேட்டறிந்து கொண்டிருந்த பொழுது அங்கு இருந்த பொதுமக்களில் இருந்த ஒரு நபரே தாக்குதல் நடத்திய சம்பவமானது ஒரு பரபரப்பினை ஏற்படுத்தி இருக்கின்றது.